வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி மருத்துவ மாணவி கற்பழிப்பு, முக்கிய குற்றவாளி சிறையில் தற்கொலை, கொலை செய்யப்பட்டதாக குடும்பத்தினர் ஆவேசம். தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம், பட்ஜெட் தாக்கல் குறித்து முதல்வர் ஜெயலலிதா ஆலோசனை. உண்ணாவிரதம் இருந்த சென்னை கல்லூரி மாணவர்கள் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்ப்பு, தமிழகம் முழுவதும் மாணவர்கள் திடீர் போராட்டம். விரிவான செய்திகள். மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் பிரதான குற்றவாளியான பஸ் டிரைவர் ராம்சிங் திகார் சிறையில் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். அவர் கொலை செய்யப்பட்டதாக குடும்பத்தார் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவியை 6 பேர் பாலியல் பலாத்காரம் செய்தனர். நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இவ்வழக்கில் பேருந்து ஓட்டுநர் ராம்சிங், அவரது சகோதரன் முகேஷ் உள்ளிட்ட 6 பேர் அடுத்த சில நாட்களிலேயே கைது செய்யப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 17 வயது சிறுவனை தவிர மற்ற 5 டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியான 33 வயது நிரம்பிய ராம்சிங் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செல்லில் திங்களன்று அதிகாலை தூக்கில் தொங்கினார். உடனடியாக அவரை சிறை வளாகத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், ஆனால் உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தனது உடைகளை கயிறாக பயன்படுத்தி ராம்சிங் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பிறகு ராம்சிங்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தீன்தயாள் உபாத்யாய் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சிறையில் தீவிர கண்காணிப்பையும் மீறி ராம்சிங் எப்படி தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ராம்சிங் தற்கொலை செய்யவில்லை என்றும் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது வக்கீல் VK ஆனந்த் குற்றம் சாட்டினார். மேலும் ராம்சிங்கின் கொலை குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ராஜஸ்தானில் வசிக்கும் ராம்சிங்கின் தாய், தந்தை மற்றும் குடும்பத்தினர் டெல்லி வந்துள்ளனர். ये कह रहे हो कि उनको मारा गया है, हाँ तो अब आप कैसे इस बात को बिलेटन के निशान भी दिए उनके, आगे कैसे इस बात को आप ले जाओगे? किसी को और बोलोगे? मैं CBI जांच करवाऊंगा और एक तो केस तो मेरा चल ही रहा उनका, दूसरा केस मैं भी चलाऊंगा। ऐसे में अपील करूंगा, राजस्थान भी ले जाऊंगा और दूसरी कोर्ट में भी ले जाऊंगा। आप कहते हैं गलत हुआ है? हाँ, बिल्कुल गलत हुआ है। खुदकुशी नहीं थी, अपने ना खुदकुशी नहीं है। சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இன்னொரு மகன் முகேஷின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ராம்சிங்கின் தாய் கவலை தெரிவித்தார். இதுகுறித்து மத்திய உள்துறை இணையமைச்சர் RPN சிங் கூறுகையில், ராம்சிங் தற்கொலை குறித்து திகார் சிறை நிர்வாகம் ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள போதும் உள்துறை அமைச்சகமும் தனியாக விசாரித்து வருவதாக தெரிவித்தார். மாணவி பலாத்கார வழக்கு விசாரணையை விரைந்து முடிப்பதற்காக டெல்லி சாகத்தில் உள்ள விரைவு நீதிமன்றத்தில் தினமும் விசாரணை நடந்து வந்தது. ராம்சிங்கும் அவரது சகோதரன் முகேஷும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கடந்த 2 நாட்களாக ராம்சிங் மிகுந்த கவலையுடன் காணப்பட்டதாகவும், ஞாயிறு இரவில் அவர் சாப்பிடவில்லை என்றும் திகார் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. வரும் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 21ஆம் தேதி துவங்குகிறது. அன்றைய தினம் தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடந்து வரும் நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் திங்களன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்தது. மின்சார பற்றாக்குறையால் ஏற்படும் இழப்புகளுக்கு ஏற்ப திட்டங்கள் செயல்படுத்துவது, நிதி பற்றாக்குறையை சமாளிப்பது, வணிக வரி மூலம் வரி வருவாயை பெருக்குவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. துறை வாரியாக அமைச்சர்கள் தாக்கல் செய்ய உள்ள மானிய கோரிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் நிதித்துறை மற்றும் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இலங்கை பிரச்சினை தொடர்பாக உண்ணாவிரதம் இருந்து வந்த சென்னை கல்லூரி மாணவர்கள் 8 பேர் போலீசாரால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இலங்கை மீது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்த கோரியும் ஐநா மனித உரிமை குழுவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் 8 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தனர். திங்களன்று அதிகாலை அவர்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர்.
இது தொடர்பாக தகவல்கள் வெளியானதை அடுத்து உண்ணாவிரதம் இருந்த மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் திங்களன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்திற்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் அழைப்பு விடுத்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலையிலும் நீடிக்கும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஆண்டு கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவில் கடும் குளிர்காற்று வீசி வருகிறது. அதிகாலை வெகுநேரம் வரை பனிமூட்டம் சூழ்ந்து வருகிறது. திங்கட்கிழமையன்று அதிகாலை வழக்கத்தை விட பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. வீடுகளும் மலைகளும் பனியால் மூடப்பட்டிருந்த நிலையில் மக்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவியது. தேசிய நெடுஞ்சாலையில் வந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்காளாகினர். முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு அவர்கள் மெதுவாக வாகனங்களை ஓட்டி வந்தனர். பனிப்பொழிவால் பயிர்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வரப்பு கருத்துக்குது, எல்லாம் சிறுசா வருது, எங்களால் எந்தோடைய இது பண்ண முடியல. இதை நம்பி தான் நாங்கள் குழப்ப ஓட்டுறோங்க. இந்த பூ கூட அப்படியே நின்று போயிருது. இந்த பனிக்கு என்ன வழின்னு தெரியல. பக்கம் கிருஷ்ணகிரி, இந்த காவற்பட்டினம் டேம் ரோடு எல்லாமே ஓவர் பனியா இருக்கு. புள்ளிகள் ஸ்கூல் ரெடி பண்ணி வருவது தான் கஷ்டமா இருக்காங்க. காலை 9 மணி வரை நீடித்த பனிமூட்டத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களும் பெரும் அவதிக்குள்ளாகினர். எப்போதும் இல்லாத அளவிற்கு பனியின் தாக்கம் திங்கட்கிழமை அதிகரித்து காணப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மும்பை ரயில் நிலையத்தில் 1 மாதமே நிரம்பிய ஆண் குழந்தையை திருடிச் சென்ற ஆசாமியை சிசிடிவி காட்டிக் கொடுத்துள்ளது. மும்பையில் கூலி வேலை பார்த்து வந்த சபியா என்ற பெண் தனது கணவருடன் சண்டை போட்டுக் கொண்டு குழந்தைகளுடன் சொந்த ஊருக்கு செல்வதற்காக தாதர் ரயில் நிலையத்துக்கு மார்ச் 8ஆம் தேதி இரவில் வந்தார். ரயில் சென்று விட்டதால் 3 வயது மகள் 1 மாதமே ஆன ஆண் குழந்தையுடன் இரவில் ரயில் நிலையத்திலேயே சபியா தூங்கினார். மறுநாள் காலையில் கண்விழித்த சபியா கைக்குழந்தையை காணாமல் திடுக்கிட்டு ரயில்வே போலீசில் புகார் செய்தார். உடனடியாக சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ரயில்வே போலீசார் ஆராய்ந்தபோது தூங்கிக் கொண்டிருக்கும் சபியா மற்றும் குழந்தைகளை ஒரு மர்ம ஆசாமி நோட்டமிடுவதையும் பிறகு அருகில் உட்காரும் அந்த ஆசாமி கைக்குழந்தையை திருடிக் கொண்டு செல்வதையும் சிசிடிவி காட்சிகள் அப்பட்டமாக காட்டின. इसके बारे में हमने गुना रजिस्टर नंबर 3535/2013 अंडर सेक्शन 363 आईपीसी रजिस्टर किया है और इसके बारे में सीसीटीवी फुटेज निकाला है, उसको भी दिखाया है और इसमें 5 टीम्स तैयार किए हैं और जिसके इसके ऊपर शक है उनको पूछा है. उसी तरह से हमारा तपास चालू है और वो बच्चे को ढूंढने के लिए हमने टीम भेजे है. குழந்தையை திருடிய ஆசாமியை பிடிப்பதற்காக பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருட்டு ஆசாமியின் உருவத்தை ஒத்துள்ள 5-6 பேரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் போலீஸ் அதிகாரி ரவீந்திர தால்வி தெரிவித்தார். 20 வயது தங்கையை கொடூரமாக கொன்ற அண்ணன் துண்டித்த தலையுடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாரைக் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நான்கே. இவரது தங்கை மாரூன் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த 50 வயது நிரம்பிய ஒரு நபரை காதலித்தார். குடும்பத்தினர் எவ்வளவோ அறிவுரை கூறியும் வயதான நபரை திருமணம் செய்வதில் மாரூன் உறுதியாக இருந்தார். இதனால் ஆவேசமடைந்த நான்கே தங்கையின் தலையை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொன்றார். பிறகு தலையை கையில் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். குடும்ப கௌரவத்தை காக்க தங்கையை கௌரவ கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தார். और शादी करना चाहती थी जो उम्रदराज था और उससे कोई लोग पसंद नहीं करना चाह रहे थे. इसी बात को लेकर हत्या हुई है. இளம்பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் நான்கே மீது போலீசார் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் அதிக நிதியை ஒதுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கூட்டுறவு வங்கிகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் வேளாண் துறைக்கு அதிக நிதியை மத்திய மாநில அரசுகள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் சென்னையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது.
அப்போது சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாநில அரசு நிறுவனங்கள் தங்களின் உபரி தொகையில் 25% கூட்டுறவு வங்கிகளில் வைப்பு நிதியாக வைக்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். நமது நாட்டில் விளைநிலங்களை வளப்படுத்துவதற்கு தேவையான பெரிய அணைக்கட்டுகளோ சரியான விதைகளோ உரங்களோ விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. இதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் அதிகமான நிதிகளை தங்களுடைய பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அகில இந்திய அளவில் நடைபெறும் இப்போராட்டத்தில் பல ஆயிரம் ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர். மேனேஜ்மெண்ட் துறையில் சாதிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் தினமலர் நடத்திய கேட்வே ஆஃப் பி ஸ்கூல் கல்வி கண்காட்சி கோவையில் நடந்தது. பட்டப்படிப்பு முடித்து பட்ட மேற்படிப்பில் MBA படித்து நிர்வாகவியல் துறையில் சாதிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக ஆண்டுதோறும் தினமலர் நாளிதழ் கேட்வே ஆஃப் பி ஸ்கூல்ஸ் எனும் வழிகாட்டும் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையன்று கோவை ஆவாரம்பாளையம் சாலையில் உள்ள ராமகிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியை பார்க் கல்வி நிறுவனங்களின் முதன்மை கல்வி அதிகாரி அனுஷா துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். ஆண்டுதோறும் தினமலர் நடத்தி வரும் இந்த பி ஸ்கூல் கல்வி கண்காட்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதோடு பல்வேறு வகையான சந்தேகங்களுக்கு ஒரே இடத்தில் விளக்கங்களை பெற முடிந்தது என்று இக்கண்காட்சிக்கு வந்த மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். MBA பத்தி நிறைய விஷயங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. we were not aware about that. இப்போ அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க டவுட் என்னன்னு சொல்லிட்டு. என்னென்ன எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், அது என்ன பெர்சன்டேஜ் வாங்கணும், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், காலேஜஸ் பத்தி, அப்புறம் அது எப்படி இருக்கணும், AICTக்கு அப்ரூவ்டா இருக்கணும், எல்லாமே எங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சு. இக்கண்காட்சியில் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் குறித்த விளக்கங்களும் அவற்றில் உள்ள பிரிவுகள் அடங்கிய விளக்க கையேடு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மாசி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஞாயிறன்று இரவு துவங்கி விடிய விடிய சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். முன்னதாக பெருவுடையாருக்கு 4 கால பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் சிவபெருமானுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதேபோன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு லட்சார்ச்சனை மற்றும் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. கோவில் வளாகத்தில் சிவபெருமானின் பல்வேறு உருவங்களை வண்ணப் பொடிகளால் பக்தர்கள் வரைந்து அதன் மீது தீபங்கள் ஏற்றியும் வழிபாடு செய்தனர். லட்ச தீபத்தால் கோவில் வண்ணமயமாக ஜொலித்தது. சிவராத்திரி விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,088 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,761 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் உயர்ந்து 58 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 54,705 ரூபாயாக இருந்தது. தினமலர் நாளிதழ் சார்பில் சென்னையில் நடந்த ஆண்களுக்கான தோசை திருவிழாவில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு விதவிதமான தோசைகளை சுட்டு அசத்தினர். தினமலர் நாளிதழின் அங்காடி தெரு மற்றும் வசந்தன்கோ இணைந்து சென்னையில் ஆண்களுக்கான தோசை திருவிழாவை அசத்தப்போவது ஆண்கள் என்ற தலைப்பில் நடத்தியது. நலாஸ் ஆப்பக்கடை, வசந்த் டிவி, ரேடியோ சிட்டி இணைந்து நடத்திய இந்த திருவிழாவில் இளைஞர்கள் மட்டுமில்லாது சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டனர். அசத்தலாக துவங்கிய தோசை திருவிழாவில் குடும்பத்தினரோடு வந்திருந்தவர்கள் தங்களது கைப்பக்குவத்தை காட்டினர். சமையல் கலைஞர் தாமு, வசந்த் டிவி நிர்வாக இயக்குநர் வசந்த்குமார் மற்றும் நலாஸ் ஆப்பக்கடை நிர்வாக இயக்குநர் ரமேஷ் ஆகியோர் நடுவர்களாக இருந்தனர். கிடுக்கிப்பிடியான கேள்விகளை பங்கேற்பாளர்களிடம் கேட்டபோதும் விறுவிறுப்பான போட்டி ஜாலியாகவே சென்றது. நடுவர்கள் தங்கள் பங்குக்கு அறிவுரைகளையும் கூறினர். இறுதியில் ஒவ்வொரு தோசையையும் ருசி பார்த்து நடுவர்கள் தேர்ந்தெடுத்தனர். ஆண்களுக்கு ஒரு போட்டி வச்சு பெரிய சாதனையா பண்ணிட்டாங்க. நான் நிறைய போட்டிகள் பெண்களுக்கு தான் பார்த்துருக்கேன். இது அருமையான ஒரு வாய்ப்பு, ஆண் மக்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வீட்டில் ரெடி பண்ண கிரேவி வச்சு தான் நீங்கள் தோசை போட்டீங்க. உண்மையிலே தயவு செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச வித்தியாசம், அவங்க ஒய்ஃபு கிடைச்ச வித்தியாசம். சமையலிலும் ஒரு போட்டியை வைத்து அது ஆடவர்களை வைத்து அசத்தி இருக்கின்ற தினமலர் நிர்வாகிகளுக்கும்
மற்றும் இந்த இடத்தை ஒதுக்கி தந்த சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் எல்லோரும் சார்பாகவும் நன்றியை சொல்லி தொடர்ந்து போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது பெரிதல்ல, கலந்து கொள்வதே வெற்றி என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்துகிறேன். கண்ணை கவரும் வண்ண வண்ண தோசைகளை பார்த்த உடனேயே நாவில் எச்சில் ஊறும் அளவுக்கு போட்டியாளர்கள் அசத்தினர். பெண்களை விட சமையல் கலையில் ஆண்களும் அசத்துவர் என்று நிரூபித்தனர். முதல் பரிசை நாராயணன், இரண்டாம் பரிசை சுவாமிநாதன், மூன்றாம் பரிசை முரளி ஆகியோர் தட்டிச் சென்றனர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்ததுனால ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஃபேமிலியே சென்னையிலே பெஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் தோசை வார்த்ததுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பண்ணும்போது கொஞ்சம் டெடிகேட்டா பண்ணதுனால செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு வசந்தங்கள் வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். நான் இன்னைக்கு பண்ணது என்னன்னா மெயின்ல வந்து கல்யாண அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. இது மூணாவது பரிசு எனக்கு கொடுத்தாங்க, மைக்ரோவேவ் அவன். வாழ்வளிக்கும் தோசை என்ற தலைப்பிலான இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்று ஆண்கள் அசத்தினர். இனிமேல் வீட்டிலும் அசத்துவார்கள் என்று உடன் வந்திருந்த குடும்பத்தார் பெருமிதம் கொண்டனர் என்றால் மிக இல்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.